நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ணீங்கன்னா எது எடுத்தாலும் ஒரு ரூபாய் காயின் எடுத்தீங்கன்னா எப்படி டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்தாலும் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் இருக்கும். டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் என்னென்னலாம் மைனஸ் இருக்கு முதல்ல ஒன்று போகலாம் ஸ்மால் திங்ஸ்லேருந்து. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். HPCL அப்படின்னு ஒரு ஸ்டாக் வாங்குறாரு. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக HPCL ஸ்டாக் வாங்குறாரு. HPCL நம்ம போடுற பெட்ரோல் அந்த ஸ்டாக் வாங்கி நல்லா ஒரு கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஃபண்ட் மேனேஜர். இப்போ என்ன பண்ணுதுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ண அடுத்த நாள் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க நாங்கள் வந்து பெட்ரோலுக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்க போகிறோம். அந்த பெட்ரோலோட சப்சிடி வந்து இன்னைக்கு 1 லிட்டர் வந்து 102 ரூபா இருக்குது அப்படின்னா நாளையிலிருந்து பெட்ரோலோட ப்ரைஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அரசாங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 90 ரூபீஸாக குறைச்சிட்றோம். 90 ரூபீஸாக குறைச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜினையும் குறைக்கிறோம், அதே மாதிரி கம்பெனியினுடைய மார்ஜின்ஸும் குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாளில் இந்த ஸ்டாக் வாங்கினது வந்து டக்குன்னு வந்து குறைஞ்சிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ். ஸோ இந்த HPCL வந்து என்ன ஆகுதுன்னா அவர் வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணதுனால ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இது வந்து ஒன்று. ரெண்டாவது நான் வந்து அவர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்மா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சன் ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண உடனே நல்லா தான் இருக்குது. 1 மாதம் ஒழுங்காக போகுது, 2 மாதம் ஒழுங்காக போகுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சன் ஃபார்மாலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு டியூட்டி வந்து ஒரு 100% போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? 100% டியூட்டி. 100% டியூட்டி போட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார் எங்களுக்கு ஏற்கனவே வாங்கின ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மார்ஜின்ஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்கன்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ சன்ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நாங்கள் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் கொடுத்துட்ருந்தோம், எங்களுக்கு நல்லா தெரியுது இனிமேல் இந்த டேப்லெட் வந்து 10 ரூபாய்க்குள்ள டேப்லெட் வந்து 20 ரூபாய் ஆக போகுது. ஸோ அந்த 20 ரூபா ஆகும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மார்ஜின்ஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அதனால் நான் இனிமேல் உங்களுக்கு 9 ரூபாய்க்கு நான் தரேன். ஸோ தட் நீங்கள் 100% டேரிஃபோட பார்க்கும்போது உங்களுக்கு 18 ரூபா வரும் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டேப்லெட்னுடைய விலை வந்து 10 ரூபாயிலேருந்து 9 ரூபாய் வருது. அந்த குறைஞ்சது எங்கே போச்சுன்னா எல்லாமே வந்து மார்ஜின்ஸில் தான் குறைஞ்சிருக்கு. இப்போ மார்ஜின்ஸில் குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் குறையும். ஸோ இது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை வந்து என்னோட கண்ட்ரோலில் இருக்கா? நம்ம 2 பேரோட கண்ட்ரோல்லையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசாங்கம் பற்றி பேசணும். ரெண்டாவது வந்து இப்போ பேசுனது வந்து நம்மளை விட யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அதாவது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருக்கும், அமெரிக்கா வந்து ஒரு இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருக்குது. இவங்க பண்ண பாலிசினால இந்த ப்ராப்ளம் வரும்.